கும்பகோணம் மறைமாவட்டத்தில் அமைந்துள்ள நல்லோர் போற்றும் நடுவலூர் பங்கைச் சார்ந்த செழிப்புமிக்க கிராமம் சிங்கராயபுரம் என்னும் சீர்மிகு சிறிய கிராமம். 1939 ஆண்டு ஜூன் திங்கள் 26 நாள் திரு அந்தோணிசாமிக்கும் திருமதி பரிபூரணம் அம்மையாருக்கும் 4வதாய் பிறந்த மகன் சவரிமுத்து என்னும் செல்ல மகன். பக்திமிக்க குடும்பம், பாசமிக்க பெற்றோர், நேசமிக்க உடன்பிறப்புகள். மரிய சூசை, இருதயசாமி என்னும் 2 பாசமிகு அண்ணன்மார்கள், ஞான சௌந்தரி என்னும் ஓர் அக்கா, குழந்தைராஜ் என்னும் ஒரு தம்பி மற்றும் மரிய மக்தலீன் என்னும் அருமை தங்கை. இவர்கள்தான் சவரிமுத்து என்னும் அந்த செல்ல மகனின் உடன்பிறப்புகள். தந்தை அந்தோணிசாமி அவர்கள் பெரும் நிலக்கிழாராக இருந்தார். விவசாயமே அவரது உயிர் மூச்சாக இருந்தது. தாயார் பரிபூரண அம்மாவோ தனது அன்பாலும் பாசத்தாலும் பக்தியாலும் தனது பிள்ளைகளை சீராட்டி தனது குடும்பத்தை கட்டி காத்து வந்தார். தந்தை செய்து வந்தது விவசாய தொழில் என்றாலும் தனது பிள்ளைகளுக்கு தக்க கல்வி கொடுத்து உயர்த்த வேண்டும் என்பதிலே கருத்தாயிருந்தார். செல்ல மகன் சவரிமுத்து தனது தொடக்க கல்வியை 5ஆம் வகுப்பு வரை சிங்கராயபுரம் தொடக்க பள்ளியிலேயே பயின்றான். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பழூரில் அமைந்துள்ள அன்றைய ஜில்லா போர்டு பள்ளியாக இருந்து இன்று மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள அரசு பள்ளியில் பயின்றான். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கிணங்க சிறுவன் சவரிமுத்துவிடம் இருந்த திறமைகளும் இறைபக்தியும் படிப்பில் ஈடுபாடும் மற்றவர்களை ஒருங்கிணைக்கும் தலைமை பண்பும் அவனது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தெரிந்தது. கோவில் காரியங்களில் அளவில்லா ஈடுபாடு கொண்டிருந்தான் அன்பு மகன் சவரிமுத்து. தான் படித்து முடித்த பாடங்களை தன் மனதோடு வைத்துக் கொள்ளாமல் அதை மற்ற மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் விதம் மற்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதேபோல் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிகவும் பிடித்த மாணவனாகவும் சிறுவன் சவரிமுத்து விளங்கினான். மேலும் சவரிமுத்து வீட்டில் இருக்கும் நேரங்களில் மூங்கில் மரத்தினால் ஆன சிறிய சப்பரம் செய்து அதன் உள்ளே ஒரு சிலுவையை வைத்து அந்த சப்பரத்தை கொன்றை மலர்களால் அலங்கரித்து மற்ற சிறுவர்களோடு சேர்ந்து தெருவிலே இழுத்துச் செல்லும் காட்சியும், அத்தருணத்தில் சிறுவன் சவரிமுத்து தனது தகப்பனாரின் துண்டை மடித்து குருவானவரின் தோல் துகில் போல் கழுத்தில் மாட்டிக்கொண்டு செல்லும் காட்சியும், சப்பரத்திற்கு முன்பு மேள கச்சேரி வேண்டும் என்பதற்காக மற்ற சிறுவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கும் வெண்கல தட்டு மற்றும் டப்பாக்களை எடுத்து வந்து அதை குச்சியால் தட்டிச் செல்லும் காட்சியும் பார்ப்பதற்கு ரசிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். அந்த தேரோட்டத்தின் தலைவரை போல, வழிநடத்தும் குருவானவரை போல நமது செல்ல மகன் சவரிமுத்து இருப்பான். சில சமயங்களில் சவரிமுத்து சிறுவர்களை கோவிலுக்கு முன்பு ஒன்று திரட்டி அவர்களுக்கு முன்பு குருவானவர் போல நின்று கொண்டு பேசுவான், போதிப்பான், கேள்விகள் கேட்பான், கட்டளையிடுவான். இதுபோன்ற நிகழ்வுகளெல்லாம் சவரிமுத்துவின் அறிவுத்திறனுக்கும் இறைபக்திக்கும் மற்றவர்களை அரவணைத்துச் செல்லும் தலைமை பண்பிற்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருந்தன. சவரிமுத்துவின் உயர்நிலை பள்ளி படிப்பும் முடிந்தது. அரசு பொதுத் தேர்வில் சிறப்பான தேர்ச்சி பெற்றார். அடுத்ததாக என்ன? ஆம், இளம் பருவத்திலிருந்தே சவரிமுத்துவிற்கு தான் ஒரு குருவானவராக வேண்டும், இறை தொண்டாற்ற வேண்டும் என்ற வேட்கை நீரு பூத்த நெருப்பாக உள்ளுக்குள் கனன்று கொண்டே இருந்தது. அவரது இந்த வேட்கைக்கும் தாகத்திற்கும் வடிகால் அமைத்துக் கொடுத்தது அப்போதைய உயர்நிலை பள்ளியும் தற்போதைய மேல்நிலை பள்ளியுமான கும்பகோணம் சிறிய மலர் பள்ளி. தாய் வயிற்றிலே உன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன் என்கின்ற எரேமியாவின் இயல் 1 5வது இறைவாக்கியத்திற்கேற்ப செல்வன் சவரிமுத்துவை அவர் தாயார் பரிபூரணம் அம்மாள் வயிற்றில் இருந்தபோதே இறைவன் தேர்ந்து கொண்டார். ஆகவேதான் செல்வன் சவரிமுத்துவை 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றவுடன் கும்பகோணம் திரு இருதய குருமடம் அவரை அன்போடு அணைத்துக் கொண்டது. அங்கே அவர் 11ஆம் வகுப்பையும் 2 ஆண்டுகள் லத்தீன் படிப்பையும் முடித்துவிட்டு பெங்களூர் புனித பேதுரு பாப்பிரை குருத்துவ கல்லூரியில் 3 ஆண்டுகள்
தத்துவயியல் படிப்பையும் 4 ஆண்டுகள் கத்தோலிக்க இறையியல் படிப்பையும் மிக சிறப்பாக செய்து முடித்தார் அருட்சகோதரர் சவரிமுத்து. 1968 ஆண்டு டிசம்பர் திங்கள் 20ஆம் நாள் கும்பகோணம் மறைமாவட்ட வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். அன்றுதான் செல்லமகன் சவரிமுத்து குருவானவராக அன்றைய குடந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு பால் அருள்சாமி அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்ட நாள். சிங்கராயபுரம் எனும் சிறு கிராமம் பெருமையுடன் தலை நிமிர்ந்து பார்த்த நாள். ஏனென்றால் சிங்கராயபுரத்திலிருந்து முதலாக குருமடம் சென்று குரு பட்டம் பெற்ற முதல் குரு நமது அருட்தந்தை சவரிமுத்து அடிகள்தான். 1969ஆம் ஆண்டு ஜூன் திங்களில் நம் அருட்தந்தை அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் அருகிலுள்ள அழகாபுரி என்னும் ஊரில் உள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் உதவி பங்கு தந்தையாகவும், பிறகு அதே பங்கில் 4 ஆண்டுகள் பங்கு தந்தையாகவும் சீரிய முறையில் பணியாற்றினார். அன்னை மரியாளின் மீது தந்தையவர்கள் கொண்ட அளவற்ற பக்தியின் காரணமாக அழகாபுரி என்ற அந்த ஊரின் பெயரை பாத்திமாபுரம் என பெயர் மாற்றி பாத்திமா அன்னைக்கு பெருமை சேர்த்தார். அழகான பெயர். மக்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சியடைந்தனர். தந்தையவர்கள் பாத்திமாபுரத்தில் பணியாற்றியது என்னவோ 4 ஆண்டுகள்தான். இருப்பினும் 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக பின்தங்கி கிடந்த அந்த சிற்றூரை சீர்படுத்தினார். பாத்திமாபுரம் ஆலயத்திற்கு சொந்தமாக ஏறக்குறைய 200 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் தரிசு நிலங்களாகவும் வானம் பார்த்த பூமியாகவும் தகுந்த நீர்ப்பாசனமின்றியும் கிடந்தன. இந்நிலை கண்டு தந்தையவர்கள் மனம் வருந்தினார். தந்தையவர்கள் அடிப்படையிலேயே விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு இயல்பாகவே விவசாயத்தில் அதிக ஆர்வமும் பட்டறிவும் இருந்தது. தந்தை ஓர் முடிவுக்கு வந்தார். அந்த 200 ஏக்கர் நிலத்தையும் உழுது விவசாயம் செய்ய தீர்மானித்தார். மாடுகள் கொண்டும் டிராக்டர்கள் கொண்டும் நிலங்களை உழவு செய்தார். பாத்திமாபுரம் மற்றும் அதை சுற்றியிருந்த கிராம மக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வேலை வாய்ப்பு கிடைத்துக் கொண்டே இருந்தது. மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். நீர்ப்பாசனத்திற்காக தந்தையவர்கள் அவ்வூரில் இருந்த குளங்கள், குட்டைகள், ஏரிகள் அனைத்தையும் தூர்வாரி சீர்படுத்தினார். ஆலய நிலங்களுக்கென்று தனியாக ஓர் ஏரியை உருவாக்கி மழை காலங்களில் அந்த ஏரியை நீரால் நிரப்பினார். நெல், கரும்பு, வாழை போன்ற நஞ்சை பயிர்களையும் மற்றும் நிலத்தின் தன்மைக்கேற்ப புஞ்சை பயிர்களையும் சாகுபடி செய்தார். மகசூல் பல மடங்கு பெருகிற்று. பங்கின் வருவாய் மிகுதியானது. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர். வானம் பார்த்த பூமியாக இருந்த நிலங்களை அந்த வானமே வியந்து பார்க்க வைத்த விவசாய வேந்தர் நம் அருட்தந்தை. தந்தையவர்களின் விவசாயம் பற்றிய ஆலோசனைகளும் கருத்துரைகளும் அனுபவங்களும் திருச்சி வானொலி நிலையத்தாரால் வேளாண்மை செய்திகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வந்தன. இத்தனைக்கும் பாத்திமாபுரத்திற்கும் அதை சுற்றியிருந்த 18 கிராமங்களுக்கும் மின்சார வசதி கிடையாது. மேலே குறிப்பிட்ட விவசாய பணிகள் அனைத்தும் அந்த ஊரில் மின்சார வசதி இல்லாத நிலையிலேயே நடந்தது என்பதை நினைக்கும் போது நமக்கெல்லாம் பெரும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், மின்சார வாரிய அதிகாரிகள் இவர்களை தந்தையவர்கள் தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தி வாதாடி அந்த தாலுகாவிலேயே முதலாக பாத்திமாபுரம் கிராமத்திற்கு மின்சார வசதியை பெற்றுக் கொடுத்தார். மக்கள் இருள் நீங்கி ஒளி பெற்று தந்தையவர்களை நெஞ்சார வாழ்த்தினர். அடுத்ததாக தந்தையவர்களின் கவனம் பாத்திமாபுரம் குழந்தைகளின் கல்வியின் மேல் சென்றது. பாத்திமாபுரத்திலே பங்கு ஆலயத்தை சேர்ந்த அரசு உதவி பெறும் புனித ஆரோக்கிய அன்னை துவக்கப்பள்ளி ஒன்று இருந்தது. இந்த பள்ளியானது தந்தையவர்களின் கடும் முயற்சியால் நடுநிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டது. இதன் காரணமாக மாணவர்கள் 5ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்தாமல் 8ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டது. இந்த கல்விக்கூடத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை திருச்சி திருச்சிலுவை சபை கன்னியர்களிடம் ஒப்படைத்தார். அருட்சகோதரிகளுக்கென்று தனியாக ஓர் இல்லமும் கட்டி கொடுத்தார். அழகாபுரியை பாத்திமாபுரமாக மாற்றி அன்னைக்கு அணி செய்து அழகு பார்த்த தந்தையவர்கள் அன்னையின் ஆலயம் பழுதுபட்டு கிடப்பதைக் கண்டு பல உபகாரிகளிடமிருந்து பொருளுதவி பெற்று அந்த ஆலயத்தை
கருங்கல்லினால் கட்டி புதுப்பித்து பாத்திமா அன்னைக்கு அர்ப்பணம் செய்தார். அந்த காலத்தில் பாத்திமாபுரத்தில் ஓர் சிறிய தபால் அலுவலகம் மட்டுமே இருந்தது. தந்தையவர்கள் தனது அயராத முயற்சியால் இந்த நிலையை மாற்றி தபால் தந்தி அலுவலகத்தை முதலாக பாத்திமாபுரம் மக்களுக்காக கொண்டு வந்தார். பாத்திமாபுரம் மற்ற கிராமங்களோடு சாலை இணைப்பு இல்லாத கிராமமாக இருந்தது. தந்தையவர்கள் கடின முயற்சியாலும் அரசு அதிகாரிகளிடம் சுமூக உறவு கொண்டிருந்ததாலும் பாத்திமாபுரம் அதை சுற்றியிருந்த 18 கிராமங்களோடு சாலை இணைப்பு பெற்றது. தந்தையவர்கள் எங்கு சென்றாலும் நடந்தும், வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டும், மாடுகள் பூட்டிய கூண்டு வண்டி மூலமாகவும் சென்று வந்தார். வாலிகண்டபுரத்திலிருந்து பாத்திமாபுரம் செல்லும் வழியின் குறுக்கே ஒரு ஓடையில் நீரானது அடிக்கடி தேங்கி மக்களின் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தது. இது தொடர்பாக தந்தையவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பால் ராஜமாணிக்கம் என்பவரிடம் அந்த ஓடையின் குறுக்கே ஒரு தரைப்பாலம் அமைத்துக் கொடுக்கும்படி விண்ணப்பித்திருந்தார். அந்த ஆட்சியரும் இந்த திட்டத்திற்கான தொகை முழுவதும் மக்களின் நலனுக்காக முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தந்தையவர்களே அந்த ஒப்பந்தத்தை ஏற்று செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தந்தையவர்களும் அந்த ஒப்பந்தத்தை ஏற்று சிறப்பான முறையிலே அந்த தரைப்பாலத்தை கட்டி மக்கள் சிரமமின்றி பயணிக்க உதவினார். பர்மாவிலிருந்து வந்த அகதிகளுக்கு நற்செய்தி அறிவித்து திருமுழுக்கு அளித்து திருச்சபையில் இணைத்தார். 1973 ஆண்டு நம் அருட்தந்தை அவர்கள் குழுமூர் புனித சின்னப்பர் ஆலயத்தின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார்கள். ஏறத்தாழ 6 ஆண்டுகள் இப்பங்கில் பணியாற்றினார். பங்கின் மக்கள் தொகையையும் பங்கு மக்கள் பற்றிய புள்ளி விவரங்களையும் அறிய வேண்டி தந்தையவர்கள் கும்பகோணம் மறை மாவட்டத்திலேயே முதலாக பங்கு மக்களுக்காக குடும்ப அட்டையை அறிமுகப்படுத்தினார். பங்கில் இருக்கும் ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்ட அனாதை குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்காக மாணவர்கள் இல்லம் ஒன்றை தந்தையவர்கள் உருவாக்கினார். குழுமூரிலிருந்து ஜெயங்கொண்டம் செல்ல தார் சாலை அமைய பெரும் பாடுபட்டார். தந்தையவர்களின் முயற்சியால் குழுமூரை சுற்றியுள்ள அனைத்து ஊர்களும் சாலை இணைப்பு பெற்றன. குழுமூருக்கு அருகில் இருந்த ஆதிக்குடிகாடு என்னும் கிராம மக்களுக்காக புனித ஆரோக்கிய அன்னை சிற்றாலயம் ஒன்றை கட்டிக் கொடுத்தார். அதன் பிறகு அவ்வூரில் இருந்த ஏறக்குறைய 10 குடும்பங்கள் தந்தையின் நற்செய்தி அறிவிப்பு பணியினால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறினர். இந்த மக்களின் திருமுழுக்கு விழாவிற்கு மறை மாவட்ட குருக்கள் மற்றும் கன்னியர்கள் திரளாக வந்து அவர்களை அன்புடன் வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சி மறை மாவட்ட ஆயர் அவர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது. பிற மறை மாவட்டங்களிலும் பெரிதும் வியந்து பேசப்பட்டது. அருட்தந்தை அவர்கள் பாத்திமாபுரத்தில் செய்தது போலவே குழுமூரிலும் விவசாயத்தில் பல அரிய சாதனைகளை நிகழ்த்தினார். ஆலய நிலங்களின் விவசாயத்தை விரிவுபடுத்தினார். வானம் பார்த்த பூமியாக இருந்த புஞ்சை நிலங்களிலெல்லாம் கிணறுகளை வெட்டி நஞ்சை நிலங்களாக மாற்றினார். ஊர் முழுவதும் கிணறுகளும் குளங்களும் வெட்டி கிணறுகளுக்கெல்லாம் மின் இணைப்பு பெற்று பம்பு செட்டுகளை அமைத்து விவசாயம் செழிக்கச் செய்தார். விளை நிலங்களில் அதிக விளைச்சலை உருவாக்கி சாதனை புரிந்ததற்காக தமிழக அரசின் வேளாண்மை துறை முதன்மை பயிர் சாகுபடி சாதனையாளர் என்னும் விருதை அருட்தந்தை அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தது. நம் அருட்தந்தை சவரிமுத்து அடிகளாருக்குள்ளே ஒரு வேளாண் துறை விஞ்ஞானி இருந்தார், ஒரு மாவட்ட கலெக்டர் இருந்தார், ஒரு தாசில்தார் இருந்தார், ஒரு மின்துறை அதிகாரி இருந்தார், ஒரு நகராட்சி ஆணையர் இருந்தார், ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்தார். இவை அனைத்திற்கும் மேலாக நம் ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் அவருக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார்கள். ஆம், இதுதான் நம் தந்தையின் ஒவ்வொரு வெற்றிக்கும் முழு முதற் காரணமாக இருந்தது. மறை பரப்பும் பணியில் அருட்தந்தை அவர்கள் ஆர்வமாக இருந்த காரணத்தினால் 1979 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 21ஆம் நாள் தந்தை அவர்கள் கும்பகோணம் மறை மாவட்டத்தின் மேய்ப்பு பணி மைய இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அவரின் திறமைகளை கண்டு வியந்த குடந்தை ஆயர் மேதகு பால் அருள்சாமி அவர்கள் தந்தையை 1981ஆம் ஆண்டு பட்ட மேற்படிப்பு
மற்றும் குருத்துவ பணிக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பினார். அமெரிக்காவில் தன்னுடைய குருத்துவ பணியுடன் கல்வி ஆய்வு பணியையும் தந்தையவர்கள் மேற்கொண்டார். அவருடைய ஆய்வுகள் தொடர்பியல், ஆன்மீகம் மற்றும் ஆற்றுப்படுத்துதல் என்ற 3 துறைகளில் இருந்தது. தந்தையவர்கள் 1984 ஆண்டு ஜூலை திங்கள் 20ஆம் நாள் ஃபோர்டாம் பல்கலைக்கழகத்தில் தொடர்பியலில் முனைவர் பட்டம் பெற்றார். அதனைத் தொடர்ந்து மற்ற 2 துறைகளிலும் முனைவர் பட்டங்களை பெற்று சாதனை புரிந்தார். அவர் எந்த நோக்கத்திற்காக அமெரிக்கா அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்திற்காக மறைமாவட்ட மறைபரப்பும் பணி நிலையத்தின் இயக்குநராக அக்டோபர் 10ஆம் நாள் 1984ஆம் ஆண்டு மீண்டும் பொறுப்பேற்று மறைக்கல்வி மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணிகளை சிறப்புடன் செய்தார். கும்பகோணம் மறைமாவட்ட பேராலய பங்கு குருவாக மற்றும் மறைமாவட்ட முதன்மை குருவாக 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 3ஆம் நாள் தந்தையவர்கள் கும்பகோணம் மறைமாவட்ட பேராலயமான புனித அலங்கார அன்னை ஆலயத்தின் பங்கு குருவாகவும் மறைவட்ட முதன்மை குருவாகவும் 3 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார். மறைமாவட்ட பேராலயமானது 1845ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டது. ஆலயத்தின் வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தொடக்க முதல் பேராலய பங்கில் பணியாற்றிய பங்கு தந்தையர்களின் புகைப்படங்களை எல்லாம் சேகரித்து பங்கு அலுவலகத்தில் பணிக்கால வரிசைப்படி அமைத்து ஆவணப்படுத்தினார். பங்கு ஆலயத்தை சுற்றிலும் வெட்ட வெளியாக கிடந்த நிலப்பரப்பில் அழகிய தோட்டங்கள் அமைத்தார். 1988ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் தந்தையவர்கள் திருப்பந்துருத்தி புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். அந்த பங்கானது தந்தையவர்களின் திறமைக்கும் பொறுமைக்கும் ஒரு சவாலான பங்காக அமைந்தது. அமைதியின்றி இருந்த திருப்பந்துருத்தி பங்கை அமைதி பூங்காவாக மாற்ற நற்கருணைநாதர் முன்பு மண்டியிட்டு கண்ணீர் விட்டு அந்த மக்களின் ஒற்றுமைக்காக தினமும் ஜெபித்தார். தந்தையவர்களின் வேண்டுதலை இறைவன் கேட்டார், ஏற்றார். திருப்பந்துருத்தி மக்கள் மனமாற்றம் அடைந்தனர். அதற்கு நன்றியாக மேலை நாட்டவர்களின் உதவியுடன் ஆலய வளாகத்திலே புனித லூர்து அன்னை கெபி ஒன்றையும் உருவாக்கினார். இங்கே உள்ள இந்த கிளை பங்குகளான உமையால் ஆற்காடு என்ற ஊரிலே சிற்றூரிலே ஒரு 100 குடும்பம் இருக்கிறது. அங்கு மிக சிறப்பான விதத்திலே கோவிலை புதுப்பித்து அந்த மக்களுக்கு நல்ல பணி செய்திருக்கிறார். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஆன்மீகத்திலும் நல்ல வளர்ச்சி கண்டவர். முதிர்ந்த பழுத்த பழம் என்று சொல்லலாம். அவரிடத்தில் நான் என்னுடைய ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டேன். ஜெபம் என்றால் என்ன, எப்படி ஜெயிப்பது, எவ்வாறு ஜெயிப்பது என்றெல்லாம் எனக்கு சிறப்பான பயிற்சி கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அவர் பணி செய்த அந்த பங்கிலே நான் பணியாற்றுவது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. திருச்சபைக்கான குருத்துவ இறையழைத்தல் தேவையை கருத்தில் கொண்டு வயது கடந்து திருமணமாகாத ஆண்கள் மற்றும் திருமணமாகி மனைவியை இழந்து துறவற வாழ்க்கைக்கு வர விருப்பமான பக்தியுள்ள ஆண்களுக்கு இறை அழைத்தலை ஊக்குவித்து அதன் வழியாக திருச்சபைக்கு தேவையான குருக்களை உருவாக்கும் முன்னுணர் திட்டத்துடன் தூய தமத்திருத்துவ குருத்துவ சபையை நிறுவினார். சபை ஆரம்பிக்கப்பட்ட போது சகோதரர் ஆரோக்கியசாமி, சகோதரர் பிரான்சிஸ் செபாஸ்டின், சகோதரர் ஜான் பீட்டர், சகோதரர் அந்தோனி ஜோசப், சகோதரர் அந்தோனி ராஜ், சகோதரர் செங்கோல், சகோதரர் ஜோசப் ஆரோக்கியராஜ், சகோதரர் US ஆரோக்கியசாமி என்ற 8 பேரும் சகோதரர்களாக குருக்களுக்கான பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். அத்தனை சகோதரர்களும் மிகுந்த உற்சாகத்துடனும் ஈடுபாட்டுடனும் குருத்துவ கல்வியை மேற்கொண்டனர். தந்தையவர்கள் தமத்திருத்துவ சபையை விரிவுபடுத்தவும் பயன்படுத்தவும் தமத்திருத்துவ அறக்கட்டளை ஒன்றை ஆரம்பித்தார். ஆனால் அரும்பாடுபட்டு தொலைநோக்கோடு தீர்க்க தரிசனத்தோடு தந்தையவர்கள் தொடங்கிய இந்த தமத்திருத்துவ சபை காலப்போக்கில் பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது நமது திருச்சபைக்கு ஒரு மாபெரும் இழப்பு என்றால் அது மிகையல்ல. தமத்திருத்துவ சபை தொடங்கப்பட்ட பிறகு தந்தையவர்களுக்கு மீண்டும் அமெரிக்காவிலிருந்து அழைப்பு வந்தது. ஆகவே தந்தையவர்கள் 2வது முறையாக அமெரிக்கா சென்று வந்தார். இன்றைக்கு நான் ஒரு குருவாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணமே அவர்தான்.
லேட் ஒகேஷன் என்று சொல்லக்கூடிய முதியவர்களுக்காக ஒரு குருக்கள் சபையை ஆரம்பித்தார். அதனுடைய பெயர் ட்ரினிட்டி சொசைட்டி. ஆகவே அதில் 5 பேர் நாங்கள் குருக்களானோம். அந்த 5 பேரில் நானும் ஒருவன். ஏறக்குறைய 26 ஆண்டுகள் அவர் எனக்கு சிறந்த நண்பராக இருந்திருக்கிறார். அவரை பற்றி சொல்லணும்னாக்க சேவை செம்மல், சிறந்த ஆன்மீகவாதி. தினந்தோறும் பல மணி நேரம் ஆலயத்தில் இருந்து ஜெபம் பண்ணுவார். அப்புறம் எதையும் முற்போக்கு சிந்தனையோடு, அதாவது 4 விஷன் என்று சொல்வார்கள், அப்படி எதிர்கால திட்டத்தோடு அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்தவர். பழகுவதற்கு இனிமையானவர். அதிகம் புத்தகம் வாசிப்பார். அவர் 4 புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட புத்தகங்களை நானும் வாசித்திருக்கிறேன். அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், அறிவு மேதை, அறிவு ஜீவி. எப்படி என்று அவரை பற்றி நிறைய சொல்லலாம். பணத்தை நம்பி அவர் வாழ்கிறவர் அல்ல, கடவுளை நம்பி வாழ்கிறவர். அவர் பல மணி நேரம் ஆலயத்திலே அமர்ந்து ஜெபம் செய்வார். அந்த ஆன்மீகவாதியாக இருந்ததுனால, ஆன்மீகத்திலே அவர் வேரூன்றி இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய கட்டிடங்கள், இவ்வளவு பெரிய நிறுவனங்களை அவரால் அமைக்க முடிந்தது. எல்லாரும் பிறப்பாங்க, ஆனால் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறது ஒரு சிலர் தான். அப்படி சரித்திரத்திலே இடம்பெற்றவர்கள், வாழ்க்கையிலே உயர்வை கண்டவர்கள், சேவை செம்மலாக விளங்கியவர்களிலே இவரும் ஒரு சிறந்த மனிதர். எல்லாரும் வரலாறு படைக்க முடியாது. வாழ்க்கையிலே உலகிலே சமுதாயத்திலே ஒரு சிலர் தான் இந்த உயர்வை கண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாதனையாளர் என்று இவரை பற்றி பெருமையாக சொல்லலாம். 1994ஆம் ஆண்டு மே திங்கள் தந்தையவர்கள் செம்போடை புனித சவேரியார் ஆலய பங்கின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். தனது பெயர் கொண்ட புனிதரின் ஆலயம் என்பதிலே நமது அருட்தந்தை சவரிமுத்து அடிகளாருக்கு பெரிதும் மகிழ்ச்சி. பங்கு மக்களையும் குழந்தைகளையும் விசுவாசத்தில் ஆழப்படுத்தவும், அவர்களை தவறாமல் திருப்பலியில் கலந்து கொள்ள செய்யவும் தந்தையவர்கள் பல்வேறு யுக்திகளை கையாண்டார். திருப்பலி தொடங்குவதற்கு முன்பு ஆலயத்தின் வெளியே தொலைக்காட்சி பெட்டியை வைத்து அதில் கத்தோலிக்க புனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் விவிலிய கதைகளையும் திரையிடுவார். இதை பார்ப்பதற்காக மக்கள் ஆர்வமுடன் ஆலயத்திற்கு வருவார்கள். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக திருப்பலியில் பங்கேற்பார்கள். திருப்பலியில் வாசிக்கப்படும் அனைத்து வாசகங்களையும் தொடர்புபடுத்தி மறையுரை ஆற்றுவதிலே தந்தையவர்களுக்கு நிகர் அவரேதான். மறையுரையின் போது இடையிடையே மக்களிடத்தில் கேள்விகள் கேட்டு தக்க பதில் அளிப்பவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து உற்சாகப்படுத்துவார். 1999ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 22ஆம் நாள் பெரம்பலூர் மாவட்டம் தொண்டைமான் துறை என்ற ஊரில் உள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். 2 ஆண்டுகள் இப்பங்கில் பணியாற்றினார். தந்தையவர்கள் பங்கிலே பணியாற்றினாலும் கூட பல்வேறு பங்குகளுக்கும் பள்ளிகளுக்கும் குருத்துவ மற்றும் கன்னியர் மடங்களுக்கும் சென்று ஆண்டு மற்றும் மாத தியான மறையுரைகள் கொடுப்பது வழக்கம். திருப்பலிக்கு சென்றாலும் சரி அல்லது தியான பிரசங்கத்திற்கு சென்றாலும் சரி, செல்வதற்கு முன்பாக விவிலியத்தையும் இன்னும் பிற குறிப்புகளை எடுத்துக்கொண்டு செல்லும் சிறந்த பழக்கம் தந்தையவர்களிடத்தில் இருந்தது. தான் பணியாற்றிய பங்குகளிலெல்லாம் மாணவ மாணவிகளை இறையழைத்தல் பெறுவதற்கான கிரியா ஊக்கியாக இருந்து செயல்பட்டார். தான் ஏற்றுக்கொண்ட துறவு வாழ்க்கையில் தந்தையவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஓய்வு ஒழிச்சலின்றி உழைத்ததன் காரணமாக அவரது உடல் நலிவுற்றது, தளர்வுற்றது. ஆகவே தந்தையவர்கள் பங்கு பணியில் இருந்து ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. உடல் நலிவுற்றதால் தந்தையவர்கள் ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றவுடன் தந்தையவர்கள் ஒரேயடியாக ஓய்ந்து உட்கார்ந்து விட்டார் என்று பொருள் அல்ல. அப்படி அவர்களால் உட்காரவும் முடியாது. ஓய்வு பற்றி ஆங்கிலத்தில் ஓர் பழமொழி உண்டு. ரெஸ்ட் இஸ் நாட் பீயிங் ஐடில் பட் டூயிங் an alternative job. அதாவது ஓய்வு என்பது ஓரிடத்தில் ஓய்ந்து உட்காருவது இல்லை, மாறாக தொடர்ச்சியாக தான் செய்து வரும் நீண்ட பணியில் ஏற்படும் சோர்வை நீக்க
மாற்று பணியில் ஈடுபடுவது என்பதுதான் இதன் பொருள். நம் தந்தையவர்களும் பங்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்று சமுதாய பணியிலும் கல்வி பணியிலும் எழுத்து பணியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அருட்தந்தையவர்களின் சமுதாய பணியையும் தவ வாழ்வினையும் பாராட்டும் விதத்தில் 2013ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாளன்று கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தார் தந்தையவர்களுக்கு சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கி மலர் கிரீடம் அணிவித்து கௌரவித்தனர். திருப்பந்துருத்தி, செம்போடை, தொண்டைமான்துறை போன்ற பங்குகளில் தந்தையவர்கள் பணியாற்றிய காலங்களில் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளும் புத்தகங்களும் எழுதியுள்ளார். அவற்றுள் குறிப்பிடத்தக்க நூல்கள் இயேசுவின் அழகு, வேண்டுமென்றே அன்பினார், புனிதர்களின் வரலாறு, பைபிள் முத்துக்கள், நீயும் நானும், புனிதர் 4, பராக்கின்றி ஜெபிப்பது எப்படி, ஒரு குடும்ப பக்தி மாலை மற்றும் வரலாறு கண்ட வீரர் என்ற புத்தகங்களாகும். இந்த 9 புத்தகங்களும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய நவரத்தினங்களாகும். கல்வி பணியே கடவுள் பணியாக எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற தமிழ் வாக்கின்படி உலகில் உள்ள மற்ற எல்லா அறச் செயல்களை காட்டிலும் ஓர் ஏழைக்கு கல்வி கொடுத்தலானது கோடி புண்ணியங்களை சேர்த்ததற்கு சமமாகும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வார்த்தைகளுக்கேற்ப தந்தையவர்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடும் ஏழை குழந்தைகளை கண்ணுற்ற போதெல்லாம் கனிவு கொண்டார். குறிப்பாக ஊனமுற்ற, காது கேளாத, வாய் பேசாத குழந்தைகளை பார்க்கும்போது தந்தையின் மனம் மிகவும் பரிதவித்தது. ஊனமுற்ற குழந்தைகளில் காயமுற்ற இயேசுவின் தழும்புகளை நம் தந்தை கண்டார். அந்த பிள்ளைகளின் துயரத்தை போக்க வேண்டும். அவர்களுக்கு வயிறார உணவு அளிப்பது மட்டும் நிரந்தர தீர்வாகாது, அவர்களுக்கு நல்ல கல்வியையும் கொடுக்க வேண்டும் என்று தந்தையவர்கள் தீவிரமாக சிந்தித்தார். இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மாற்றத்திற்கான திறனாளிகள் என்று டாக்டர் அப்துல் கலாமின் கூற்றுக்கிணங்க அந்த பிள்ளைகள் உடலால் ஊனமுற்று இருந்தாலும் அறிவாலும் ஆற்றலாலும் அவர்கள் நல்ல திறமை பெற்ற மாற்றுத்திறனாளிகளாக திகழ வேண்டும் என்பதே நம் தந்தையின் விருப்பமாக இருந்தது. அதன் விளைவாக பிறந்ததுதான் தந்தையவர்கள் உருவாக்கிய மாதா கல்வி நிறுவனங்கள். என் பேர் ரகு, என் சொந்த ஊர் நீடாமங்கலம். நான் இங்கே 12th வரையும் படித்து முடிச்சுட்டு இப்போ காலேஜ் ஆர்டிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல் வந்து நார்மல் ஸ்கூலு. அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகள் யாரும் கிடையாது. அங்கே இருந்தப்போ ஒதுக்கப்பட்ட ஒரு மாணவனாக தான் என்னை பார்த்தாங்க. அங்கே வந்து உதவி செய்ய யாரும் கிடையாது. இங்கே வந்த பிறகு, இந்த நிறுவனத்துக்கு வந்த பிறகு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. எல்லோரும் உதவி செஞ்சு இந்த நிறுவனர் வேறு எனக்கு ரொம்ப என் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவுற வகையில் என் திறமையை வெளிப்படுத்தி இன்றைக்கி நான் கல்லூரியில் ஒரு சிறந்த மாணவனாகவும் பெருமைப்படுத்துகிற அளவுக்கும் நான் இன்றைக்கி வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணமான இந்த நிறுவனருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு அதே பள்ளி 2001ஆம் ஆண்டில் உயர்நிலை பள்ளியாகவும் 2003ஆம் ஆண்டில் மேல்நிலை பள்ளியாகவும் உயர்த்த பெற்று அரசு அங்கீகாரம் பெற்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. என் பேர் ஷாம்லி. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இங்கே தான் படித்தேன். மற்ற பிள்ளைங்கள்லாம் கேட்கும்போது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது நான் 6th வரையும் அங்கே படித்தேன், அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூல் பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னைய கேட்டால் நான் இந்த ஸ்கூல் தான், உங்கள் ஸ்கூல் பேர் என்ன, நான் மாதா ஸ்கூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இங்கே படிக்கும்போதும் சரி, படித்து முடித்ததுக்கப்புறமும் சரி, படிக்கும்போது எங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமும் நாங்கள் படிக்கிறோமா இல்லை வேலை பார்க்குறோமா, எங்கள் வீட்டு சூழ்நிலைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் எங்கள் ஸ்கூல்லேருந்து செஞ்சு தராங்க. மற்ற ஸ்கூல்லலாம் 12th முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்கள கண்டுப்பாங்களா அப்படிங்கிறது அது கிடையாது. ஆனால் எங்கள் ஸ்கூலில் அப்படி கிடையாது. நாங்கள் முடித்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு தராங்க. அதுக்காக எங்கள் ஸ்கூலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தற்போது திருமதி மரிய கிறிஸ்டி என்பவர் தலைமை ஆசிரியையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளே நல்ல பலனை கொடுக்கும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப எமது அருட்தந்தை அவர்களால் 1996ஆம் ஆண்டு ஆதரவற்ற, ஏழை, அனாதை, கைவிடப்பட்ட குழந்தைகளை தமது 2 சக்கர வாகனத்தில் ஏற்றி வந்து 41
மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் மாதா மாற்றுத்திறனாளிகள் பள்ளி. தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஆரம்பித்த அந்த நடுநிலை பள்ளியானது 2001-2002 கல்வியாண்டில் உயர்நிலை பள்ளியாகவும் 2003-2004 கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டு தற்போதைய தாளாளர் அவர்களால் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு என் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்க்கை கல்வியாகிய தொழிற்கல்வி உட்பட சுய தொழில் தொடங்குவதற்கும் நிதியுதவி வழங்கி அவர்கள் மேன்மேலும் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறார்கள். இவை அனைத்தும் எமது அருட்தந்தையின் நல்லாசியுடன் நிறைவேற்றி வருவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பள்ளி உருவான சமயத்தில் அருட்தந்தை அவர்கள் செம்போடை புனித சவேரியார் பங்கில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஆனாலும் தந்தையவர்கள் தினமும் 1 மணி நேரம் நடந்தே சென்று அந்த ஊனமுற்ற குழந்தைகளை பார்த்து அவர்களுக்கு தனது அன்பையும் பாசத்தையும் வழங்கி வருவார். என் பேர் பிரபாகரன். எனக்கு சொந்த ஊர் நாச்சார் கோயில். நான் இங்கே வந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்து முடித்தேன். இப்போ நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், பிஏ ஹிஸ்ட்ரி. நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணமே ஃபாதரோட பேச்சும் அவரோட ஊக்குவிப்பு வந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. என்னோட உறவினர்களை வந்து நீ ஏன் படிக்கிற, இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தப்ப ஃபாதர் வந்து என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. நீ நல்லா படி, உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார். அதனால் நான் படித்து அவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் படித்தேன். அதனால் இந்த அளவுக்கு உயர்ந்துக்கிறேன். அந்த வகையில் ஃபாதருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய நேம் வந்து ஏ யுவரஞ்சிதம். நான் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ வந்து கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எம்காம் செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த ஸ்கூலில் படித்ததுக்கு. இதே நார்மல் ஸ்கூலில் படிச்சிருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா அங்கே வந்து நார்மல் பிள்ளைங்களாக இருந்திருப்பாங்க. என்ன மாதிரி பிள்ளைங்க போனால் ரொம்ப கிண்டல் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே வந்து எல்லா பிள்ளைங்களும் என்ன மாதிரி இருந்ததுனால நானும் கொஞ்சம் எதுவும் கவலை இல்லாமல் படித்தேன். எனக்கு எந்த இதுவும் வருத்தமும் இல்லை. இப்போ நான் எம்காம் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உமன்ஸ் காலேஜில். ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. இருந்தாலும் இந்த ஃபாதர் வந்து எனக்கு இங்கே இருக்கும்போது நான் பாட்டெலாம் பாடுவேன். என்னை ரொம்ப பாராட்டுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஃபாதருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காது கேளாத, வாய் பேச இயலாத பிள்ளைகளும் தங்கள் அன்றாட வாழ்வியல் திறன்களை பெறுவதற்காகவும் கல்வி அறிவை பெற்று சமுதாயத்தில் சாதாரண மக்களோடு சேர்ந்து வாழும் வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சைகை மொழி மூலம் கற்றுத்தரக்கூடிய பள்ளியாக மாதா காது கேளாதோர் பள்ளியை 1999 ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கினார்கள். ஒரு நாள் அருள் தந்தை ரோட்டில் சென்று கொண்டிருந்த பொழுது மாற்றுத்திறனாளிகள் ரோட்டில் மிகுந்த கஷ்டப்படுவதைக் கண்டு அவர்களுக்கு உதவ நினைத்தார்கள். ஒருவரின் துயர் கண்டு இறங்குவது மனித இயல்பு. அந்த துயரத்தை துடைப்பது இறை அன்பு. இந்த 2 பண்புகளையும் ஒருங்கே கொண்ட நம் அருள் தந்தை அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு, உடை, கல்வி ஆகியவற்றை இலவசமாகவே தந்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வை உயர்த்தியவர். காது கேளாத, வாய்ப்பேசாத இயலாத மாணவர்கள் தன் காலிலே நிற்க வேண்டும், சிறந்த வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்ற ஊக்கமும் உற்சாகமும் தந்தவர் அருள் தந்தை அவர்கள். இக்குழந்தைகள் மட்டில் எப்போதுமே எல்லையில்லா அன்பினை செலுத்தியவர் ரெவரண்ட் ஃபாதர் சௌரிமுத்து அவர்கள். சிறந்த கல்வி தந்த வள்ளல், சாக்கோட்டையை கல்வி கோட்டையாக மாற்றிய மாமனிதர், கடின உழைப்பாளி, அனைத்து திறமைகளையும் ஒருங்கே கொண்ட இறைவனின் படைப்பு. தற்போது இப்பள்ளியின் தலைமை ஆசிரியையாக திருமதி பிச்சை ஜோதிமணி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்று திறன் படைத்த மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சி, ஓவிய பயிற்சி, தையல் பயிற்சி, நல்லொழுக்க பயிற்சி, கணினி பயன்பாடு ஆகியவைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. உடல் சுகாதாரத்தை பேணும் முறையும் ஆடைகளை தூய்மையாகவும் தக்க முறையில் அணியும் முறைகளும் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. மேலே குறிப்பிட்ட இந்த 2 பள்ளிகளும் அரசு பொதுத் தேர்வுகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று வருகின்றன. எனக்கு காது கேட்காது, வாய்ப்பேச இயலாது. இருந்தாலும் ஃபாதர் அவர்கள் அரை வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எனக்கு படிப்பதற்கு நல்ல கல்வியையும், இலவச உணவு, இலவச புக்கு, இலவச நோட்டு,
பேனா, பென்சில், ரப்பர் அனைத்தும் கொடுத்தும், குளிர் நாளில் போர்வை கொடுத்தும், தங்குவதற்கு இலவச தங்குமிடம் கொடுத்தும், நல்ல சாப்பாடு கொடுத்தும், எங்களை நல்ல முறையில் வீடு மாதிரி சமமாக, அம்மா அப்பா மாதிரி அன்பாக ஃபாதர் அவர்கள் பார்த்துட்டாங்க. நான் இப்போ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கிறேன். நான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மதுரை கலசலிங்கம் கல்லூரியில் பிடெக் சேர்ந்து 5 ஆண்டுகள் பட்டப்படிப்பை படித்து முடித்தேன். நான் தற்சமயம் 10,000த்திற்கும் அதிகமாக ஊதியத்தில் வேலை பார்த்து வருகிறேன். இப்பொழுது திருமணமாகி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையரும் சந்தோஷமாக இருக்கின்றனர். என்னுடைய படிப்பிற்கும் வேலைக்கும் வாழ்விற்கும் உதவி செய்த அருட்தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக உடல் ஊனமுற்ற குழந்தைகள் மற்றவர்களோடு சகஜமாக பழக மாட்டார்கள். தங்களை எப்போதும் தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையுடன் இருப்பார்கள். இத்தகைய மனநிலையை அந்த பிள்ளைகளிடமிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவே தந்தை அவர்கள் 2003ஆம் ஆண்டில் சாக்கோட்டை பகுதியிலே செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்றை உருவாக்கினார். ஊனமுற்ற குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு கலந்து உறவாடி விளையாடும் போது அந்த குழந்தைகள் தங்கள் குறைகளை மறந்து தாழ்வு மனப்பான்மை நீங்கி உற்சாகமாக செயல்படுவார்கள். மெட்ரிக் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளை ஏற்றுக்கொண்டு நட்போடு பழகுவார்கள் என்று தந்தையவர்கள் எண்ணினார். தந்தை எண்ணியது போல் மெட்ரிக் பள்ளியில் பயிலும் மாணவர்களும் இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்காக மன ரீதியிலும் பொருளாதார அளவிலும் பெரிதும் உதவியாக இருக்கிறார்கள். ஆண்டு விழாக்களையும் விளையாட்டு விழாக்களையும் இந்த 3 பள்ளிகளும் இணைந்தே நடத்துகின்றன. என்னே தந்தையவர்களின் தீர்க்க தரிசன செயல் திட்டம். இப்பள்ளியின் முதல்வராக தற்போது திருமதி லதா சுரேஷ் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். I am Lata Suresh. I have been working as a principal in this institution since 2013. Our Reverend Father had started the school in 2003 to uplift the life of the poor children around Sakotai. The students of this school benefited more from Reverend Father. The parents of our school lives in below poverty line. Their students are getting quality educations at reasonable fees. Whenever Father had visited this school, he met the students and their parents. He guided and counseled them how they have to achieve their goals. As a childhood onwards, the students fix their goals. What are the hurdles come across their life, they should not give up their confidence. He counseled the parents who have problems and advised them how they sacrifice their life to their children to achieve their goals. ஏற்கனவே நடைபெற்று வரும் 3 பள்ளிகளிலும் பணிபுரிய திறமைமிக்க தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கருப்பூரில் இருதய ஆண்டவர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஒன்றை உருவாக்கினார். இங்கு தேர்ச்சி பெறும் திறமைமிக்க ஆசிரியர்கள் மேற்கண்ட 3 பள்ளிகளிலும் பணியமர்த்தப்படுகின்றனர். தற்போது இப்பள்ளியின் முதல்வராக திருமதி எஸ் வெற்றிச்செல்வி என்பவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2004 இருதயாண்டவர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அருட்தந்தை சவரிமுத்து அவர்களால் தொடங்கப்பட்டது. அப்போ வாரம் வீக்லி ஒன்ஸ் அவர் கவுன்சிலிங் கொடுப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து என்னென்ன செய்யணும், எப்படி இப்படி மாறுதல் செய்யணும், என்னென்ன செய்யணும்னு எல்லாமே அவங்க தான் அறிவுரை சொல்லுவாங்க. எல்லாமே மாணவிகள் தான். எல்லாமே சிறப்பாக நல்லா நடந்துகிட்ருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் ஊனமுற்ற பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம ஸ்கூல்லே படித்த பொண்ணை அந்த பொண்ணையும் இங்கேயும் சேர்த்து படித்து அதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுச்சு. அதனால் அவங்க ஊனமுற்றோருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுங்கிறது நல்லா தெரியும். எங்கள்கிட்டையும் பேராசிரியர்கள்ட்டையும் சரி மாணவர்கள்ட்டையும் எல்லாத்தையுமே அன்பாகவும் பாசமாகவும் நடந்துப்பாங்க. எங்களுக்கு அவருடைய இழப்பு பேரிழப்பாக தான் இருந்தது. நிறுவனமே அப்செட் ஆன மாதிரி இருந்தது. மறுபடியும் இப்போ நமது தாளாளர் அதை உயிர்ப்பிச்சுட்டாங்க. அதனால் இவங்களும் அதை மாதிரி செம்மையோடு நல்லா நடத்திட்டு வராங்க இப்போ 1 வருஷமாக. அதனால் நல்லா நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து நடத்துகிறோம்.
மேற்கண்ட பள்ளிகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்களும் தேவை என்பதை கருத்தில் கொண்டு தந்தையவர்கள் கருப்பூரில் 2005ஆம் ஆண்டில் பிஎட் படிப்பிற்காக செயின்ட் சேவியர் கல்வியியல் கல்லூரியை தொடங்கினார். இக்கல்லூரியானது தமிழக அரசு மற்றும் பெங்களூரில் உள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் இவற்றின் அங்கீகாரம் பெற்று திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. தற்போது இக்கல்லூரி சென்னை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்றுள்ளது. கல்வியியலில் முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் எம். அந்தோணி பிச்சை அவர்கள் முதல்வராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் பிஎட் கல்லூரிகளில் ஆசிரியராக பணிபுரிய எம்எட் படிப்பு முடித்த பேராசிரியர்கள் கிடைப்பது பெரிதும் அரிதாக இருந்தது. இதன் காரணமாக தந்தை அவர்கள் 2007ஆம் ஆண்டில் அதே செயின்ட் சேவியர் கல்வியியல் கல்லூரியில் எம்எட் பட்ட மேற்படிப்பு வகுப்புகளையும் தொடங்கினார். எம்எட் பட்ட வகுப்புகளுக்கு பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக தந்தையவர்கள் ஊன் உறக்கமின்றி அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார். இக்கல்லூரியில் 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 4ஆம் நாள் நடைபெற்ற 3வது பட்டமளிப்பு விழாவில் கும்பகோணம் மறைமாவட்டத்தின் மேதகு ஆயர் எஃப். அந்தோணிசாமி அவர்கள் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்தி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். தற்போது இதன் முதல்வராக முனைவர் எம். முருகானந்தம் அவர்கள் பணியாற்றி வருகிறார். 2004ஆம் ஆண்டுகளில் தமிழகத்திலே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆகையினால் இந்த பட்டதாரி ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக தமிழகத்திலே நிறைய சுயநிதி கல்லூரிகளை ஆரம்பிப்பதற்கு அரசு அனுமதி வழங்கியது. அப்படி அனுமதி வழங்கிய போது 2005ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் இயங்குகின்ற இந்த கல்லூரி, சாக்கோட்டையில் இயங்குகின்ற இந்த கல்லூரியானது 2005ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. நான் 2005ஆம் ஆண்டிலிருந்தே இந்த கல்லூரியோடும் அருட்தந்தையோடும் தொடர்பிலே இருக்கிறேன். இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமே ரொம்ப ஒரு உயர்வானது. அதாவது இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னால் இந்த கேம்பஸ்குள்ளே ஊனமுற்ற பிள்ளைகள் பள்ளியும் காது கேளாதவருக்கான பள்ளியும் இயங்கியது. இந்த பள்ளிகளிலே பணிபுரிவதற்கு மிக திறமையான ஆசிரியர்களை உருவாக்குவதற்காகவே தந்தை அவர்கள் இந்த செயின்ட் சேவியர் கல்வியியல் கல்லூரியை நிறுவினார்கள். 2005இல் பிஎட் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்ன ஒரு ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னு சொன்னால், பிஎட் கல்லூரிகளில் பணியாற்றுவதற்கு உள்ள பேராசிரியர்களுக்கு ஒரு ஷார்ட்டேஜ் வந்துச்சு. அதனால் நாமே ஒரு எம்எட் வகுப்பை இங்கே துவக்கினால் என்ன என்கிற ஒரு சிந்தனை வந்தது. என்னிடத்திலே அவர் கலந்தார். அப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்று சொன்ன பொழுது இந்த கல்லூரியானது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்றிருந்தது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு நாங்கள் விண்ணப்பித்தோம். இந்த மாதா கல்வி நிறுவனங்களோடு ஒரு தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும், ஒரு நர்சிங் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும், அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அவர் அமெரிக்காவில் 3 பட்டங்களே அவர் பெற்றதுனால ஆராய்ச்சி என்றால் என்ன, ஹையர் எஜுகேஷன்லாம் என்ன, மேல்நிலை கல்வி என்றால் என்னங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப அத்துப்படியாக இருக்கும். மிக உயர வேண்டும். அதாவது நம்ம காலேஜில் எம்எட் வருகின்ற பொழுது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜில் இருக்குது என்று சொன்னால் அதை பெருமையோடு சொல்வார். We are from St. Xavier College of Education, we conduct B.Ed courses. Apart from that, we conduct the postgraduate, we have the postgraduate department in our college. என்று அருட்தந்தை தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது கல்லூரியை மிக பெரிதாக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அவரிடத்தில் இருந்தது. இது இந்த கல்லூரி, இந்த மாதா கல்வி நிறுவனங்கள் ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்று அருட்தந்தை ஆசைப்பட்டார். இறைவனுடைய பெரிய கருணையினால் அது நடக்கும். தற்போதைய தாளாளர் அதை செய்து முடிப்பார் என்கிற திடமான நம்பிக்கை எனக்கு உண்டு. நன்றி. தந்தையவர்களால் தொடங்கப்பட்ட ஊனமுற்றோர் பள்ளி மற்றும் காது கேளாதோர் பள்ளியில் பயிலும் பிள்ளைகளுக்கு தகுந்த மருத்துவ உதவி வழங்க தரமான செவிலியர் வேண்டும் என்பதற்காக சாக்கோட்டை பகுதியில் 2010ஆம் ஆண்டில் புனித சேவியர் செவிலியர் பள்ளியையும் புனித சேவியர் செவிலியர் கல்லூரியையும் உருவாக்கினார். திரு பிரான்சிஸ் மோசஸ் என்பவர் தற்போது இக்கல்லூரியின் முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
எங்கள் இன்ஸ்டியூஷனில் எங்களுக்காக ஃபாதர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ள ஸ்கூலில் எங்களோட சேவை போய் சேரணுங்கிறதுக்காக தான் எங்களோட இன்ஸ்டியூஷனே அமைக்கப்பட்டது. அதுவே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு இடத்துல படித்து வளர்ந்து வெளில வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் வெளில சொல்கிறதுக்கே ஒரு பெருமையாக இருக்குது. இதே போல் எவ்வளவோ மாற்றுத்திறனாளிகள்லாம் வெளியில் இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட செவிலியர்களாக எங்களோட சேவை போய் அவங்களுக்கு சேரும் அப்படிங்கிறதுல நாங்கள் முழு உறுதி எடுக்கிறோம். He dedicated the whole life for the deaf and mute and handicapped as well as the poor children. He always says about that whatever you create, somebody should be get benefited. So he always sacrificed his life for the welfare of these above said children. 1996 2007 ஆண்டு வரையுள்ள இந்த 12 ஆண்டுகளில் 7 நிறுவனங்களை தொடங்கியும் அந்த நிறுவனங்களுக்கான மத்திய மாநில அரசுகளின் அனுமதியையும் அங்கீகாரத்தையும் முறையாக பெற்று அந்நிறுவனங்களால் தந்தை அவர்கள் இந்த சமுதாயத்திற்கும் இந்நாட்டிற்கும் செய்திருக்கும் இந்த அரிய பணிக்கு இந்த சமூகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. இந்த 7 கல்வி நிறுவனங்களின் நிறுவன தலைவராகவும் தாளாளராகவும் தாயாகவும் இருந்து தந்தையவர்கள் ஆற்றிய கல்வி பணி பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கது, காலத்தால் அழியாதது. சேவையின் நாயகர். மக்கள் சேவை புரிவதற்கு மதம், இனம், சாதி, மொழி போன்ற எதுவும் தடையாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்கின்ற உறுதியான எண்ணம் கொண்ட நமது தந்தை அயராத உழைப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். தான் ஏற்ற பணியை செய்து முடிப்பதில் என்ன இடையூறுகள் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் தனது லட்சியத்திலேயே கண்ணாயிருந்து செய்து முடித்த கர்ம வீரர் நமது தந்தையவர்கள். தன்னம்பிக்கை, தளரா முயற்சி என்ற 2 முக்கிய பண்புகளையும் சேவை, உண்மை, உழைப்பு, நேர்மை, நம்பிக்கை என்கின்ற 5 திறன்களையும் கடைபிடித்து தம் துறவு வாழ்க்கையில், தவ வாழ்க்கையில் தான் எதிர்கொண்ட இன்னல்களையும் இடையூறுகளையும் தகர்த்தெறிந்து தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றியவர் நம் தந்தையவர்கள். அருட்பணியாளர் ஆ. சவரிமுத்து என்ற தந்தையவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலை பேராசிரியர் அந்தோணி பிச்சை என்ற மேரிசன் ஃபெர்டினண்ட் அவர்கள் எழுதினார்கள். அந்நூல் 2016 ஆண்டு டிசம்பர் திங்கள் 16 மேதகு எஃப். அந்தோணிசாமி அவர்களால் வெளியிடப்பட்டது. அன்றைய தினமே தந்தையின் குருத்துவ பொன்விழா நினைவாக கட்டப்பட்ட மாதா கல்வி குழுமங்களின் நுழைவு வாயில் மேதகு ஆயர் எஃப். அந்தோணிசாமி அவர்களால் புனிதப்படுத்தி திறந்து வைக்கப்பட்டது. 2018 ஆண்டு ஜனவரி திங்கள் 5 அருட்தந்தை சவரிமுத்து அடிகளாருக்கு குடந்தை மாநகரின் கல்வி கோட்டையாம் சாக்கோட்டையில் அமைந்துள்ள மாதா கல்வி நிறுவனங்களில் முப்பெரும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆம், நம் அருட்தந்தை சவரிமுத்து அடிகளின் குருத்துவ பணி பொன்விழாவும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வி பணியில் வெள்ளி விழாவும் குருத்துவ பொன்விழா நுழைவு வாயிலின் திறப்பு விழாவும் இணைந்துதான் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. இறை நம்பிக்கையின் பலன் அன்பு. அந்த அன்பின் பலனே சேவை என்ற புனித அன்னை தெரேசாவின் வார்த்தைகளுக்கு இலக்கணமாய் இறைவனின் புனித குருவாக, ஆன்மாக்களை மீட்பும் இயேசுவின் அன்பு சீடராக, விளிம்பு நிலை மனிதர்களின் விடிவெள்ளியாக, சாதி மதம் கடந்து தேவையில் இருக்கும் யாவருக்கும் சேவை செய்யும் வெண்புறாவாக, அரை நூற்றாண்டு காலம் அல்லும் பகலும் அயராது உழைத்த நம் அருமை தந்தையவர்களுக்கு 2016 ஆண்டிலே மூளையில் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக தந்தையவர்களின் உடல் நலிவுற்றது. ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் தந்தையவர்கள் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்தார். 2018 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 18 ஞாயிற்றுக்கிழமையன்று தனது சாட்சியாக ஓயாது உழைத்த மகனுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டி நம் அனைவரின் பாசத்திற்குரிய அருட்தந்தை ஆ. சவரிமுத்து அடிகளாரை இறைவன் தம் திருவடி நிழலில் சேர்த்து கொண்டார். அண்ணனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் இல்லாத நாட்களே இல்லை. எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும்
தேவனோடு ஐக்கியமாகி தேவனுடைய பிரதிபிம்பமாக, தேவனை பிரகாசிக்கின்ற முகமாக அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார். பரிசுத்த தமத்திருத்துவ தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றிகள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் ஆகமம் 12வது அதிகாரம் 3வது திருவசனத்தில் சொல்லப்பட்டபடி அண்ணனை ஆகாய மண்டலத்தின் ஒளி வீசுகின்ற நட்சத்திரமாக தேவாதி தேவ கர்த்தர் வாழ வைத்து எடுத்துக்கொண்டார். இறைவன் தனக்கு அளித்திருந்த திறமைகளை கொண்டு திருச்சபைக்கும் தன்னால் இச்சமுதாயத்திற்கும் முடிந்தவரை தனது இறுதி காலம் வரை ஓய்வின்றி உழைத்த பெருமகனார் நம் திருச்சபைக்கும் மற்ற அருட்பணியாளர்களுக்கும் பொதுநிலையினருக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். மனிதநேயம் போற்றுவதும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதும், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நம் இறைமகன் இயேசுவிற்கு சாட்சியாக வாழ்வதும் தான் நம் தந்தை அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும். அருட்தந்தை அவர்கள் எப்பொழுதுமே சிறந்த ஒரு பக்திமான் என்று நான் கூறுவேன். அவர் பார்த்தீங்கன்னாக்க தினசரி அவர் செய்ய வேண்டிய ஜபங்கள், திருப்பலி மற்றும் பிரிவேரி என்று சொல்லக்கூடிய அருட்தந்தையர்கள் சொல்லும் ஜபம் ஆகியவற்றை தவறாமல் சொல்லிவிடுவார். அவர் ரொம்ப கண்டிப்பானவருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறத சரியாக செய்யலை அல்லது நேரத்துக்கு செய்யலை அப்படின்னாக்க ரொம்ப கோவப்படுவார். அவர் மற்றவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ அல்லது அந்த சொல்கிற வேலையை சரியான நேரத்துக்கு செய்யாமல் இருக்கிறதோ அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப கோவப்பட்டு சத்தம் போடுவார், திட்டுவார். ஆனால் அதோட நன்மைகள் பார்த்திங்கனாக்க நமக்கு நல்லதாக இருக்கும். என்ன, அவர் அந்த மாதிரி செஞ்சதுனால தான் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை செய்ய முடிஞ்சு அவர் நினைக்கிறத அவர் செய்ய முடிஞ்சது. ஒரு கண்டிப்பான நிர்வாகி தான் நல்ல பலனை பெற முடியுன்றதை நான் அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தந்தையின் அடிச்சுவட்டிலே மானுடத்தின் தேவையை எப்பொழுதும் முன்னுணர்ந்து செய்யும் ஒப்பற்ற ஆற்றல் பெற்ற நம் தந்தையவர்கள் தான் விதையிட்ட மாதா கல்வி நிறுவனங்கள் தனக்கு பின்னும் விருட்சமாய் வளர வேண்டும், பல 100 ஆண்டுகள் பலன் தர வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு தகுதி வாய்ந்த மேலாண் பொறுப்பாளரை நெறிமையும் நன்மதிப்பீடும் நல் நோக்கமும் கொண்ட நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரை அமர்த்த நினைத்தார் நம் தந்தையவர்கள். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற ஐயன் வள்ளுவரின் வரிகளின்படி மாதா கல்வி நிறுவனங்களை தான் தொடங்கிய காலம் முதல் தனக்கு தோள் கொடுக்கும் தோழனாக, தன் எண்ணங்களை ஈடேற்றும் செயல் வீரனாக, தன்னுடைய சேவையில் உடனிருக்க அழைத்தபோது தன்னுடைய பணியையும் துறந்துவிட்டு தன்னுடைய சேவையில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய பாத சுவடுகளை பின்பற்றி அர்ப்பண உணர்வுடன் பயணித்த தன் பாசத்துக்குரிய செல்லப்பிள்ளை திரு ஐ. மரிய செல்வம்தான் தனக்கு பின் இந்த மாதா கல்வி நிறுவனங்களை தலைமையேற்று நடத்திச் செல்ல தகுதியானவர் என்பதை நன்கு உணர்ந்தார் நம் தந்தையவர்கள். அதனால் தாம் நலமுடன் இருந்த காலத்திலேயே திரு ஐ. மரிய செல்வம் அவர்களிடம் தான் உருவாக்கிய மாதா கல்வி நிறுவனங்களின் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்தார். மாதா கல்வி நிறுவனங்களுக்கு தந்தையவர்கள் விட்டுச் சென்ற ஒப்பற்ற செல்வம் திரு ஐ. மரிய செல்வம் என்றால் அது மிகையல்ல. தந்தையின் மறைவுக்கு பின் மாதா கல்வி நிறுவனங்களின் தாளாளராகவும் நிர்வாக இயக்குநராகவும் இருந்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு இணங்க நம் அன்பு தந்தை அவர்கள் விட்டுச் சென்ற விழுமியங்கள் எதுவும் குறைவுபடாமல் அவரின் புகழுக்கு மென்மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் அக்கல்வி நிறுவனங்களை மிகச் சிறப்பாக வழிநடத்தி செல்கிறார். வாழ்க நம் தந்தை அவர்களின் புகழ், வளர்க அவர் விட்டுச் சென்ற சமுதாய பணி.